Hi, hi everyone. Now we are going to see problems. இப்போ coding theory ல problems பார்க்கலாம். Question என்னன்னு பாருங்க. Find the code words generated by the encoding function B2 to B5 with respect to the parity check matrix and matrix is given. ஒரு matrix கொடுத்திருக்காங்க. B2 to B5 அப்படின்னா என்னன்னா B2 ஒரிஜினலாக வந்து ரெண்டு வேர்டு ரெண்டு கவுண்ட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மளோட கோட் வேர்ட்ஸ் வந்து எத்தனை நம்ம ஜெனரேட் பண்ணோம்னா 5ஆக ஜெனரேட் பண்ணணும். அதுதான் இதோட மெயினான இன்ஃபர்மேஷன். இப்போ இதுக்கு parity செக் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. parity செக் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம எப்படி கோட் வேர்ட்ஸ் ஜெனரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் வேல்யூ வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், இதில் பார்த்தாலே இந்த கீழே இருக்க அப்படியே 3x3 ஐடென்டி மேட்ரிக்ஸ், இது வந்து I மேட்ரிக்ஸ், இது வந்து A மேட்ரிக்ஸ். இப்போ இந்த சம்மை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது எழுதிக்கோங்க. ரீரைட்டிங் த மேட்ரிக்ஸ் ஆஸ் A டிரான்ஸ்போஸ் IN மைனஸ் M. ஏன்றது இந்த மேட்ரிக்ஸ், இதோட டிரான்ஸ்போஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு அப்படியே மாற்றிக்கோங்க. 0 1 1 ரோவை காலமாகவும் காலம் ரோவாகவும் மாறும்ல. ஃபர்ஸ்ட் ரோவை காலமாக எழுதிக்கோங்க, செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதிக்கோங்க. இதுதான் A டிரான்ஸ்போஸ். ஸோ இதுதான் எழுதியிருக்கோம், A டிரான்ஸ்போஸ் இன்டூ IN மைனஸ் M. N வந்து 5 கொடுத்துருக்காங்க, M நம்பர் 2ன்னு எடுத்தா ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் வரும் உங்களுக்கு. அப்போது ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா IM பார் A. ஸோ ஐஎம்ன்றது என்னன்னா 2 நம்ம எடுத்திருந்தோம். ஸோ 1 0 0 1 ஏன்றது கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ எப்படி இந்த கோட் வேர்ட்ஸ் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ B2 to B5, ஸோ அதனால B2 இது எப்படி வருதுன்னா உங்களுக்கு ட்ரூத் டேபிள் டெக்னிக் உங்களுக்கு தெரியும். ஸோ ஜென்ரலாக எவ்வளோ வேர்ட்ஸ் வரும், ஸோ 2 power 2 அப்போ எத்தனை வரும் உங்களுக்கு, நமக்கு 4 கோட் வேர்ட்ஸ் வரும். அதுதான் இந்த 4 கோட் வேர்ட்ஸ். இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா, நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதுவோம், டபுள் ட்ரூ டபுள் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் இப்படின்னு எழுதுவோம்ல. ஸோ ஃபால்ஸ்னா 0 0 எடுத்துக்கோங்க, ட்ரூன்னும் போது 1. ஸோ ஃபால்ஸுக்கு 0, ட்ரூக்கு 1. ஸோ சிமிலர்லி ட்ரூக்கு 1, ஃபால்ஸுக்கு 0. நெக்ஸ்ட் ரெண்டுமே ட்ரூனா 1 1. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கோட் வேர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த parity செக் மேட்ரிக்ஸ், அதாவது இந்த parity செக் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து லைக் அந்த கோட் வேர்ட்ஸ் ஜெனரேட் பண்ணணும், அதுக்கு மெயின் ஃபார்முலா இதுதான். E of W is equal to W into G. Wன்றது நம்ம கோட் வேர்ட்ஸ் B2ல நம்ம ஃபைண்ட் பண்ணது, Gன்றது ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் IN பார் A. ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் தான் G இஸ் ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கோட் வேர்ட்ஸ் வந்துடும். ஸோ இந்த கோட் வேர்ட்ஸ் எப்படின்னா, கொஷினில் கொடுத்துருக்கிறது என்னன்னா B2 to B5, கொஷினில் கொடுத்துருக்கிறது என்ன B2 to B5. அப்போ 2 கோட் வேர்ட்ஸ் எடுத்துட்டு ஆன்சர் வந்து 5ஆக வரணும் யூசிங் ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கோட் வேர்ட் 0 0 எடுத்துக்கிறோம், ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ். இது மேட்ரிக்ஸ் சாதாரண மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, ரோ இன்டூ காலம். இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ ஃபர்ஸ்ட் காலம். So 0 into anything 0, 0 into anything 0, 0 plus 0 0. So similarly next row into next column. ஸோ நெக்ஸ்ட் காலம் வரும்போது எல்லாமே 0ன்றதுனால இது 0 தான் வரும் எல்லா ஆன்சரும் உங்களுக்கு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2லேருந்து எவ்வளோ ஜெனரேட் ஆகும், 5 வேர்ட்ஸ் ஜெனரேட் ஆகணும். அதுதான் இந்த கொஷினோட மெயின் திங். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எடுத்திருக்கோம் பாருங்க 0 1. ஸோ நெக்ஸ்ட் கோட் வேர்ட் 0 1 இன்ட்டு ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ். அதே கான்செப்ட் தான், ரோ இன்ட்டு காலம். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, 0 இன்ட்டு 1 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 0 0. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ 0. செகண்ட் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1. அப்போ 0 ப்ளஸ் 1 ஆன்சர் இஸ் 1. ஸோ சிமிலர்லி நெக்ஸ்ட் ரெண்டுமே 0, ஆன்சர் 0. நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ 0 இன்ட்டு 1 உங்களுக்கு 0 ப்ளஸ் 1 வரும், ஆன்சர் 1. அதே மாதிரி அடுத்தும் 0 ப்ளஸ் 1 ஆன்சர் 1. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்த மேட்ரிக்ஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அடுத்த ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸும் நம்ம ஃபார்முலா போட்டு கோட் வேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். ஃபைனலாக E11 இதை மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன். இப்போது மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க, இது மட்டும் பாருங்கள், இந்த ரோவும் இந்த காலமும். ஸோ இது பண்ணும்போது என்னாகும், 1 இன்ட்டு 1 1 வரும், ப்ளஸ் அகெயின் 1 இன்ட்டு 1 1 வரும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இது வந்து மாடுலோ 2. மாடுலோ 2னா கான்செப்ட் என்னன்னா 2 வரக்கூடாது, பிலோ 2 தான் இருக்கணும், 0 1 தான். ஒன்ஸ் நீங்கள் 2 ரீச் பண்ணிங்கன்னா 2ல மைனஸ் பண்ணிவிடுங்க, 2 minus 2 0. அப்போது இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டும் அந்த மாதிரி தான், பட் இது டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஸோ 1 இன்ட்டு 0 0 ப்ளஸ்
1 into 1 1. அப்போ இதோட வேல்யூ இந்த செகண்ட் வேல்யூ வந்து 0 plus 1 is 1. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மாடுலோ 2 மறக்காம நம்ம பண்ணணும். ஏன்னா கோடிங் தியரின்றது 0 1 மட்டும்தான் வரும். இப்போ நம்ம ஃபைன் பண்ண 4 டிஜிட் வச்சு ஃபைன் பண்ண கோட் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது எதுல இருந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம், 2ல இருந்து 5க்கு நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.